தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநர் அர்லேகர் கேரளாவிலிருந்து சென்னை வருகை. தாவேக அமைச்சரவை இன்றோ நாளையோ விரிவாக்கம் செய்யப்பட அதிக வாய்ப்பு. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான அதிமுக எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்னையில் ஆளுநர் அர்லேகரை சந்தித்து முறையிட எடப்பாடி பழனிசாமி முடிவு. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா இறக்குமதி செய்யும் கச்சா எண்ணெய் அளவு அதிகரிப்பு. டெல்லியில் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெர்சி லாவ்ரோவ் தகவல். அதிரடியாக உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும். மத்திய அரசுக்கு முதலமைச்சர் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, திமுக தலைவர் ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் வலியுறுத்தல். நாடு முழுவதும் நாளை பெட்ரோல் பங்குகள் மூடப்படும் என காட்டுத்தீ போல பரவும் தகவல். சமூக வலைதளங்களில் பேச்சு பொருளாக மாறியுள்ள நிலையில் மத்திய அரசு விளக்கம். சென்னையில் 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல். விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தேனி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. திண்டுக்கல், தேனி, கோவை, நீலகிரி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. சுமார் 10 லட்சம் மாணவர்கள் எழுதிய 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வரும் புதன்கிழமை வெளியாகிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விரைவில் வெளியிடும் தேர்வுத்துறை இயக்ககம். அனைத்து துறைகளிலும் பிரதமர் மோடி அரசு தோல்வி அடைந்துவிட்டதாக பீகார் எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் புகார். மோடியின் நடவடிக்கையால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்றத்தில் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இனி காணொலி வாயிலாக விசாரணை. எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க 50% பணியாளர்கள் 2 நாட்கள் வீட்டிலிருந்து பணியாற்ற அறிவுறுத்தல். இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல், டீசலுக்கு கூடுதல் கலால் வரி. ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் லிட்டருக்கு 3 ரூபாயும், டீசல் லிட்டருக்கு 16.50 ரூபாயும் சிறப்பு கூடுதல் கலால் வரி விதிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவிப்பு. ஜனநாயகன் திரைப்படத்தை இணையதளத்தில் கசியவிட்ட 3 மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. வழக்கில் கைதான 9 பேரில் பிரசாந்த், செல்வம், பாலா மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை. கொடைக்கானலில் பேரிஜம் ஏரிக்கு செல்லும் வழியில் ஜாலியாக சுற்றித் திரிந்த புலிக்குட்டிகள். சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி பேரிஜம் ஏரிக்கு செல்ல வனத்துறை தற்காலிக தடை. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை 10 காசுகள் உயர்ந்து 5 ரூபாய் 50 காசுகளாக நிர்ணயம். தமிழகம் முழுவதும் ஒரு சில பகுதிகளில் ஒரு முட்டை விலை 6 ரூபாய்க்கு மேல் விற்பனை. மதுரை மாவட்டம் மேலூரில் அருகே பாரம்பரிய மீன்பிடி திருவிழா. 5 கிராம மக்கள் ஒன்று கூடி விதவிதமான மீன்களை பிடித்து உற்சாகம். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் நுங்கு விற்பனை அமோகம். கோடை வெயிலை சமாளிக்க அதிக அளவில் வாங்கி செல்லும் மக்கள். T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்ற இஷான் கிஷனுக்கு 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை. பீகார் முதலமைச்சர் சாம்ராஜ் சௌத்ரி வழங்கி பாராட்டு. இஸ்ரேல், லெபனான் இடையே 45 நாட்கள் போர் நிறுத்த நீட்டிப்புக்கு ஒப்புதல். மே 29ஆம் தேதி அமெரிக்காவின் பென்டகனில் பாதுகாப்பு பாதை என்ற திட்டத்தின் கீழ் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை. ஐபிஎல் தொடரின் இன்றைய போட்டியில் குஜராத், கொல்கத்தா அணிகள் பல பரீட்சை. பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வைக்க கொல்கத்தா அணி வெற்றி பெற வேண்டிய கட்டாயம்.